இன்று காலை பலர் வாக்களிக்க சென்றார்கள். அரசியல் தலைவர்கள் பொதுமக்களிடம் உரையாற்றுகிறார்கள். தேர்தல் முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும். ஸோ இது 3 சென்டென்சஸுமே நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று காலை பலர் வாக்களிக்க சென்றார்கள். ஸோ வாக்களிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல vote அப்படின்னு சொல்லுவோம். Many people went to vote this morning. செகண்ட் சென்டென்ஸ், அரசியல் தலைவர்கள் பொதுமக்களிடம் உரையாற்றுகிறார்கள். ஸோ அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர், உரையாடுறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரெஸிங் த, பொதுமக்களுக்கு பப்ளிக்னு சொல்லுவோம். த பப்ளிக். தேர்ட் சென்டென்ஸ், தேர்தல் முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும். ஸோ தேர்தல் முடிவு அப்படிங்கிறதுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த எலெக்ஷன் results will be announced tomorrow. Thank you. English Cafe. We present you the perfect English.